ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல் எல்லோரும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்றைக்கான தகவல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நேற்றைய நாள் வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்கள் அனைவரும் கேட்டுக்கிட்ட மாதிரி யூடிஎம்மோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF எல்லாம் போடுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பயன்பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான தகவலுக்குள்ளே போகலாமா? நம்ம இலக்க நோக்கி பயணிக்கலாமா? இன்றைக்கான முதல் தகவல் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஜனவரி 24. இன்றைக்கி ஜனவரி 24ஆம் தேதி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? கேர்ள் சைல்டு டே, மொபைல் ஃபோன் ரீசைக்ளிங் டே, இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் டே. இந்த 3 நாளோடு சேர்த்து இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன பாடல் ஜனவரி 24 1950 அன்று அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம ஜனகணமன இன்றைக்கி தாங்க 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை சொல்லியிருக்காரு. கேர்ள் சைல்டு டே அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கான கல்வி தாங்க. பெண் குழந்தைகளுக்கான கல்வி எல்லா குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேர்ள் சைல்டு டேவை நம்ம கொண்டாடுறோம். அது போலவே இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படின்னா உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்கிறது தாங்க. எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி முக்கியம் இல்லையா? கல்வி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி. அதனால் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் டே ரொம்ப முக்கியம். அடுத்த தகவல் இரும்பு காலம். அதாவது தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை ஆதாரங்களோட முதல்வர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் மண்ணில் தான் அறிமுகம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் மூலம் கால கணக்கீட்டின்படி இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டுக்கு முன்னாடினே சொல்லியிருக்காரு. உலகத்தின் தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு இங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரிகளை அனுப்பி வச்சுருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூனே நகரில் இருக்கிற பீர்பால் சகானி, அகமதாபாத்தில் இருக்கிற இயல்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம், அது மட்டும் இல்லை சர்வதேச அளவில் இருக்கிற அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கும் பீட்டா ஆய்வகம், இங்கே எல்லாமே இந்த மாதிரிகளை அனுப்புனாங்க. இந்த மாதிரிகளோட எல்லாத்தையும் ஒப்பாய்வு செய்ததில் ஒரே மாதிரியான முடிவு தான் கிடச்சிருக்கு. இந்த முடிவுகளை வச்சு தான் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலையும் இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. நேற்றைய நாளில் இரும்பு கால தொல்லியல் தலங்களுக்கு தென்னிந்தியா பெயர் பெற்றது. இதுக்கு என்ன ஆதாரம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரை 3000க்கும் மேற்பட்ட இரும்பு கால ஈம சின்னங்கள் தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1362 முதுமக்கள் தாளிகள், 996 பரல் உயர் பதுக்கைகள், 225 கல் வட்டங்கள் மற்றும் 634 வாழ்விடத்துடன் கூடிய ஈமக்காடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். இதை வச்சு தான் நம்ம இவ்வளோ தைரியமாக உலகுக்கே அறிவிச்சிருக்கோம். நம்ம தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பெருமையாக அவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்த தகவல் கட்டுமான பணி. எங்கே கட்டுமான பணினா மத்திய சதுக்கம், சென்ட்ரல் ஸ்கொயர். நம்ம சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கெல்லாம் இருக்கும் அங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லைங்களா? பக்கத்தில் ரிப்பன் பில்டிங், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே இருக்கும். இதனால தான் அது சென்ட்ரல் சதுக்கமாகவே இருக்குது. சென்னை சென்ட்ரல் சதுக்க மேம்பாட்டுக்கான புதிய கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறதுக்காக தான் 349.99 கோடிக்கு கிட்டத்தட்ட 350 கோடின்னே சொல்லலாம் ரெனாடஸ் ப்ரொஜெக்ட் பிரைவேட் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் ரெண்டும் இணைஞ்சு உருவாக்கியுள்ள சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் இதற்கான பணிகளை முன்னெடுத்து வருது. இதோட விவரம் என்னன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் சதுக்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா மார்ச் 30 2022 நம்ம முதல்வர் அவர்களால் திறக்கப்பட்டது. சென்னையோட முக்கிய அடையாளமாக சென்ட்ரல் சதுக்கம் மாறி இருக்கிறதுனால
இதை மேம்படுத்தும் நோக்கில் தான் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே இருக்கிறதோட 24 மாடிகள் கொண்ட பிரம்மாண்ட கட்டடம் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் கட்டுமானம், மின்தூக்கி, நகரும் படிக்கட்டுகள், இதுக்காக தான் வந்து இந்த 350 கோடியை வந்து ஒப்பந்தம் செய்திருக்காங்க. அடுத்த தகவல், டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து. டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. அதோட ஏலத்தை ரத்து செஞ்சுட்டாங்க மத்திய அரசு. என்ன விஷயம்னு பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எப்போனா ஜனவரி 23 அறிவிச்சிருக்காங்க. யார் சொன்னாங்கன்னா மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்திலேருந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் கனிம தொகுதியில் அரியாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் மற்றும் பல்வேறு கலாச்சார பாரம்பரிய தலங்கள் அங்கே இருக்கிறதுனால அதுக்கு எந்த விதத்துலேயும் இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு வழியாக அந்த நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பிரதமர் மோடி தலைமையில் ஒரு முடிவு எடுத்து இந்த மத்திய அமைச்சகம் வந்து அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடலாம், நிரந்தரமாகவே ஸ்டாப் பண்ணிடலாம். மேலும் அது கலாச்சாரம் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது, அரிய பொருட்களெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது இல்லாமல் ஏதாவது அந்த இடத்துல இருந்தால், அந்த இடங்கள் ஏதாவது அங்கே கிடச்சா அதை பற்றி பேசலாம், மேலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க, ஏலம் ரத்து. இது இந்த ஏலம் வந்து யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ரத்தோட காரணம் தான் இப்போ நம்ம பார்த்தது. அடுத்த தகவல், பயண அட்டைகள் விற்பனை. எங்கேயும் பயண அட்டைகள் விற்பனை செய்கிறாங்க. சென்னையில் பொது போக்குவரத்துகளில் பயன்படுத்துவதற்காக இதுவரை 12,500 என்னன்னு பார்த்தோம்னா 12,500 சிங்கார சென்னை பயண அட்டைகள் வந்து விற்பனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. பொது போக்குவரத்து அப்படின்னா என்ன? பொது போக்குவரத்துனா மெட்ரோ ரயில், புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகள், இது அனைத்தும் தான் நம்ம பொது போக்குவரத்துன்னு சொல்லுவோம். இது பொதுவாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்மார்ட் அட்டை, சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் வந்து 2023 அறிமுகம் பண்ணப்பட்டது. இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு மாநகர பஸ்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா 60% பேர் மாநகர பேருந்துகளில் இந்த அட்டையை பயன்படுத்துகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மின்னணு இயந்திரத்தை பயன்படுத்தியும் இந்த அட்டைக்குள்ள சீட்டு வாங்கிக்கலாம், அதாவது பயண சீட்டு வாங்கிக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், 3900 பேருந்துகளில் மின்னணு இயந்திரம் பயன்பாட்டில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. மின்னணு இயந்திரம் நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஸ்வைப்பிங் மாதிரி, எலக்ட்ரிக்கல் மிஷின் மாதிரி, அதை யூஸ் பண்ணி அந்த கார்டு அதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பஸ் டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், இவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் மிருத்யுஞ்சய் மொஹபத் ராவ். இவருக்கு ஒரு விருது கிடச்சிருக்குங்க. என்ன விருதுன்னு பார்த்தோம்னா 2025 ஆண்டுக்கான தலை சிறந்த சேவைக்கான விருதை அமெரிக்க வானியல் ஆய்வு சங்கம் வந்து அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் வழங்கியுள்ளது. இந்த விருதை வந்து அமெரிக்க வானியல் ஆய்வு சங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் தான் இந்த விருதை வந்து இவருக்கு வழங்கியிருக்கு, மிருத்யுஞ்சய் மொஹபத் ராவுக்கு வழங்கியிருக்கு. அது என்ன சேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சிறந்த முறையில் புயல் முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவியதற்காக தான் இவருக்கு வந்து இந்த விருதை நம்ம அமெரிக்க அரசு வந்து பாராட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து WMOவில் நிரந்தர பிரதிநிதியாகவும் ஐநா வானிலை முகமையின் 3வது துணை தலைவராகவும் இப்போ பதவி வகித்துட்டு வராரு. அடுத்த தகவல், தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்?
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ்குமார். அவர் பேர். தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு இப்போ டெல்லியில் நடந்திருக்கு ஜனவரி 23 நேற்றைய நாளில். என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வருங்காலத்தில் தேர்தல் முறைகளில் நவீன தொழில்நுட்பங்களோட பங்கு இன்றியமையாததாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் மிஷின் மூலிமா நம்ம ஓட்டு போடல. இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் அந்த சீட்டில் அந்த அச்சு மாதிரி குத்தி அதை கொண்டே ஒரு பாக்ஸ்குள்ளே போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு வந்தது. இன்னும் இதை ஏஐ டெக்னாலஜி மூலயமா எப்படியெல்லாம் டெவலப் பண்ண முடியும் தேர்தல் முறையில் அப்படிங்கிறத அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. இணைய வழி வாக்குப்பதிவு, கைவிரல் ரேகை பதிவு, இதெல்லாமே எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், டெக்னாலஜி ரீதியாக தேர்வு முறையை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிறதுக்காக தான் அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம நாடோடு சேர்த்து கஜகஸ்தான், இலங்கை இந்த மாதிரி போன்ற நாடுகளும் அதில் இருக்காங்க. எல்லாம் தேர்தலோட உறுப்பினர்கள் எல்லாருமே உஸ்பெகிஸ்தான், இலங்கை, மொரிஷஸ், இந்தோனேஷியா மற்றும் கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் எல்லாருமே கலந்துட்டு அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற நாட்டில் தற்போது பார்த்திங்கன்னா 99.1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கங்க. தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வெளியிட்டு ஜனவரி 25 தேர்தல் ஆணையத்தோட நாள். அதுக்காக 99.1 கோடி வாக்காளர்கள் நாட்டில் தற்போது இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற 18வது மக்களவை தேர்தலின் போது 96.88 கோடியாக இருந்த வாக்காளரோட எண்ணிக்கை தற்போது 99.1 கோடியாக உயர்ந்திருக்குன்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ராஜீவ்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அடுத்தது குடியரசு தின விழா அணிவகுப்பு. குடியரசு தின விழா வரப்போகுதுங்க. அதோட அணிவகுப்பு 2 நாளாக நடந்துகிட்ருக்கு. அதோட படத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய இராணுவத்தின் போர் கண்காணிப்பு அமைப்பு முறையான சஞ்சய் டிஆர்டிஓ டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பிரளய் ஏவுகணை முதல் முறையாக நம்ம அணிவகுப்பில் காட்சிப்படுத்த உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இது தவிர பன்முனை தாக்குதல்களை தடுக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் டிஆர்டிஓ தனக்கென தனி அலங்கார ஊர்தியையும் காட்சிப்படுத்த உள்ளது. இந்த அணிவகுப்பில் 2 வகையாக இது மட்டும் இல்லைங்க, இது இல்லாமல் நம்மளோட போர் விமானங்களில் அணிவகுப்பில் பங்கேற்கும். முதல் முறையாக முப்படையின் ஊர்தியும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க, தகவல்கள் சொல்லியிருக்கு. இன்னொன்று இருக்குது, 75 ஆண்டுகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்தது அடுத்து நிகழாண்டு குடியரசு தினம் பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு என்ற கருப்பொருளோடு கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் தகவலெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைக்கான தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.